समारंभां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्कराचार्यं यनं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विना अधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. இப்போ நம்ம விவேக சூடாமணியினுடைய விளக்க உரையை பார்த்துட்டு இருக்கிறோம். ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியார் பகவத் பாதால் எழுதிய விவேக சூடாமணி எனும் கிரந்தம். அதனுடைய விளக்க உரையில் நம்ம அனாத்மாவை பற்றி தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அனாத்மாவில் நம்முடைய 3 சரீரங்களை பற்றி தான் நம்ம முதல்ல பார்த்துட்டு இருந்தோம். இந்த 3 சரீரங்களில் நம்ம ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரத்தெல்லாம் பார்த்துட்டு காரண சரீரம் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வரும்பொழுது அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம கடந்த வகுப்புலலாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அந்த காரண சரீரம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு முதல்ல மாயா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசணும். மாயான்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு 8 விதமான பாயிண்ட்ஸை பற்றி நம்ம பேசணும். அதில் அவ்வியக்தம், அது அனாதி, அனிர்வச்சனீயம், அப்படி இப்போ அதில் முக்குணம் உடையது அப்படின்லாம் நம்ம விளக்கமாக பார்த்துருக்குறோம். அப்போ அந்த முக்குணம் உடையது அப்படின்னு சொல்லும்போது அந்த முக்குணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சத்துவ ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற அந்த 3 குணங்களை தான் நம்ம முக்குணம் உடையதுன்னு சொல்கிறோம். அந்த குணங்களினுடைய தன்மை என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அதுதான் நம்ம கடைசியாக பார்த்துக்கிட்டு இருந்தது. அதில் முதல்ல ரஜோகுணம் அப்படின்னா என்ன, அப்புறம் தமோ குணம்னா என்ன, சத்துவ குணம்னா வரிசையாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போது நம்ம முதல்ல மாயா பற்றி பார்க்கும்போது அது அவ்வியக்தம் அப்படின்னு சொன்னோம், அப்புறம் அனாதின்னு சொன்னோம், அவித்யான்னு சொன்னோம். அவித்யானா என்னது? அஜ்ஞானம். அஜ்ஞானம் அறியாமை அப்படிங்கிறது தான் அப்படி சொன்னோம். அப்புறம் திரிகுணாத்மிகான்னு சொல்லும்போது தான் இப்போ நான் சொன்ன 3 குணங்கள் அதில் வருது. அப்புறம் அதை பராசக்தி, பரமேஸ்வரனுடைய ஒரு பெரிய சக்தியாக அது இருக்கிறது, உன்னதமான சக்தி அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இப்படிப்பட்ட அந்த மாயாவை ஒரு சிறந்த புத்திமானால தான் அனுமானித்து அதை புரிந்து கொள்ள முடியும். அதுவும் எப்படி? அனுமானமாக கொண்டு தான் அவனை புரிந்து கொள்ள முடியும். எப்படி? ஒரு காரணத்தை தெரிஞ்சுக்கணும்னா அதனுடைய காரியத்தை வைத்து உகித்து அவனால் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு உதாரணமாக நம்ம ஒரு இடத்துல புகை இருக்குன்னா அந்த புகைக்கு காரணமாக இருப்பது என்ன? நெருப்பு. அப்போ இதை ஒரு கூர்மையான புத்தி உடையவனால் தான் இதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ மாயாவை அதனுடைய காரியங்களை வைத்து புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். அப்போ அந்த மாயினால தான் இந்த ஜெகத் மொத்தமுமே உருவாகி இருக்கிறது. அதுதான் நம்ம கடைசியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது. அதில் நம்ம ரஜோகுணம் அப்படிங்கிறத பார்க்கும்போது ரஜோகுணம்ங்கிறது விக்ஷேப சக்தி. இப்போ நம்ம அந்த மாயாவை பற்றி பார்க்கும்போது அதில் 2 விதமான சக்தி இருக்குதுன்னு பார்த்தோம். ஒன்று ஆவரண சக்தி, இன்னொன்று விக்ஷேப சக்தி. ஆவரணம் அப்படிங்கிறது தான் மறைப்பு சக்தி, விக்ஷேபம்ங்கிறதுனா படைப்பு சக்தி. அப்போது ஒரு விஷயத்தை நம்ம படைக்கணும்னா அதுக்கு நமக்கு என்ன வேணும்? கற்பனை சக்தி வேணும் இல்லையா? அந்த கற்பனா சக்தியை தான் இங்கே விக்ஷேபம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த ரஜோகுணத்தை பற்றி பேசுகிறப்ப விக்ஷேப சக்தியை விளக்கும்போது இந்த ரஜோகுணத்தை இன்னொரு விதமாக பார்க்கணும்னா இயக்கத்துக்கு ஆதாரமானது. இயக்கம்னா என்னென்ன இயக்கம் இருக்குது? அதிர்வு, சுழலுதல், இடம்பெயர்தல் அப்படிங்கிற அந்த 3 விதமான, அதுதான் ஒட்டுமொத்தமாக நம்ம இயக்கம்னே சொல்கிறோம். இப்போ இயக்கத்தை நம்ம டிஃபைன் பண்ணோம்னா இந்த 3 வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்போது அந்த மாதிரி ரஜோகுணம் இயக்க செயல் வடிவாக இருக்கக்கூடியது. அப்போது அதில் என்ன நடக்குது அப்படின்னா ரஜோகுணம் தான் இயக்கமாக இருக்குதுன்னா இந்த படைப்புகள் அத்தனையுமே விக்ஷேப சக்தியிலேருந்து வந்திருக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ அது எப்படின்னா படைக்கப்படும் பொழுது ஒரு வெள்ளமாக நம்ம நினைவிலிருந்து நம்ம கற்பனை சக்தி கிளம்புது இல்லையா? அதுபோல் இந்த ஜெகத்து முழுக்க இந்த ரஜோகுணத்தினால தான் படைக்கப்பட்டிருக்கு. அப்போது இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட ராகத்வேஷம் அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கு இல்லையா? விருப்பு வெறுப்புங்கிற நிலை, இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம மனதில் இருக்கக்கூடிய விகாரங்கள் அத்தனைக்குமே காரணமாக இருக்கக்கூடியது இந்த விக்ஷேப சக்தியாக ரஜோகுணம் தான். அப்போ நம்மக்கிட்ட இந்த ராகத்வேஷங்கள்னால நமக்கு என்ன விளையுது? துக்கம் தான் விளையுது.
அப்போ துக்கத்துக்கு காரணமாக இருக்கிறதும் இந்த ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அப்போ இது எல்லாமே பாருங்க, இந்த உலகம் தோன்றி இருக்கிறதுல அதில் இயக்கம் முக்கியமான ஒரு விஷயம். அந்த இயக்கத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த ரஜோகுணம். இதுதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இனி இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து தமோகுணம். தமோகுணத்தினுடைய ஸ்லோகங்களை ஒன்று ஒன்றா நம்ம இனி பார்க்கலாம். தமோகுணத்தை அடுத்து சத்துவகுணத்தை நம்ம இன்னைக்கு முடிச்சிடலாம். 113வது ஸ்லோகம். ஏஷ ஆவ்ருதிர் நாம தமோ குணஸ்ய சக்திர் யயா வஸ்வவ வாசதே அன்யதா வஸ்வவ பாசதே அன்யதா ஷைஷா நிதானம் புருஷஸ்ய சம்ருதேஹே விக்ஷேப சக்தே பிரணவஸ்ய ஹேதுஹு. இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் என்னன்னா, எதனால் மற்றொன்றாக ஒரு பொருள் தோற்றமளிக்கிறதோ அது ஆவிருத்தி அல்லது ஆவரண சக்தி எனப்படுவது. அதை தான் நம்ம தமோ குணத்தை சார்ந்ததுன்னு சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த ஆவரண சக்தியே ஜீவனுடைய பிறப்பு இறப்பு சூழலுக்கு ஆதி காரணம். விக்ஷேப சக்தியினுடைய திறமைக்கும் இதுவே காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய பொழிப்புரை. இப்போ முதல்ல ஆரம்பிக்கும் போதே பாருங்க, எதனால். இப்போ நம்ம இந்த ஸ்லோகத்தில் 2வது வரியில யயா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. யயா அப்படின்னா எதனால், அந்யதா அப்படின்னா மற்றொன்றாக, வஸ்து, ஒரே வஸ்து எதனால வேறொன்றாக தோற்றமளிக்கிறதோ. இப்போ இருக்கிறது கயிறு. அந்த கயிறை நம்ம சரியான விசாரம் பண்ணக்கூடிய பிரமாணம் இல்லாததுனால அந்த கயிறு நமக்கு பாம்பாக தெரிகிறது. அப்போ இருக்கிறது கயிறு, ஏதோ ஒரு விஷயத்தினால அது நமக்கு பாம்பா தெரியுது. அந்த மாதிரி முதல்ல ஏற்பட்டது என்ன, ஏதோ ஒன்று இருக்குது, அது என்னன்னு தெரியல. அந்த தெரியாம இருக்கிறதுக்கு காரணம்தான் இந்த ஆவரண சக்தி. மறைக்கப்படுது. எதனால நமக்கு ஒரு விஷயம் மறைக்கப்படுதோ அதனால தானே அது வேறொன்றா சிந்திக்கிறோம். அப்போ வேறொன்றா சிந்திக்கிறதுக்கு காரணம் எது? மறைப்பு சக்தி தான். அந்த மறைப்பு சக்திக்கு பேரு தான் நம்ம ஆவரணம் அல்லது ஆவிருத்தி அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ஆவரண சக்தின்றதை தான் நம்ம அவித்யா அல்லது அறியாமை இல்லை அஜ்ஞானம் அப்படின்லாம் சொல்றோம். அப்போ இது எந்த குணத்தை சார்ந்து இருக்குதுன்னா தமோ குணம் தான் இதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. இப்போ ஒரு மனிதன் ஜீவன் பிறக்கிறான் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? அவனுடைய கர்ம பாவ புண்ணிய. அப்போ முதல்ல அவன் சாதாரணமான நிலையில நீங்க கேட்டீங்கன்னா சாதாரண என்ன சொல்லுவான்னா, நான் செஞ்ச பாவ புண்ணிய பலனை அனுபவிக்கிறதுக்காக பிறக்கிறேன். அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, தான் கர்மம் செய்வதாகவும் தான் அந்த பலனை அனுபவிக்க போவதாகவும் அப்படின்னு தன்னை கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் நினைக்கிறான். அதுக்கு காரணம் என்னன்னா, தன்னை இந்த உடலாக அவன் பாவிக்கிறான். அந்த அபிமானம் இருக்கு பார்த்தீங்களா, தன்னை உடலாக அபிமானம் பண்ணக்கூடியது அதுதான் விக்ஷேப சக்தி. ஆனா அந்த விக்ஷேப சக்திக்கு ஆதாரமா இருக்கக்கூடியது எதுன்னா, தான் யாருன்னு தெரியாதது. தான் யாருன்னு தெரியாததாலதான் அவன் தன்னை இன்னொன்றாக எது, இந்த உடலை தான்னு நினைக்கிறான். அந்த உடலை தான்னு நினைக்கிறது விக்ஷேப சக்தி. ஆனா அதுக்கு ஆதாரமாக காரணமாக இருக்கக்கூடிய மறைப்பு சக்திக்கு பேர் என்ன? ஆவரணம் அல்லது ஆவிருத்தி. இப்படிப்பட்ட எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறதே பாருங்க. அப்போ இந்த ஆவரண சக்தியை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். ஒரு ஜீவனுடைய புருஷஸ்ய சம்ஸ்ருதேனா பிறப்பு இறப்பு சுழலுக்கு நிதானம் ஆதி காரணம் விக்ஷேப சக்தியினுடைய அது அதனுடைய திறமையை நம்ம புரிஞ்சுக்கலாம். இத்தனை ஜீவர்கள் இங்க பிறந்து இருக்கிறாங்க, இறக்குறாங்க, பிறக்கிறாங்க, இப்படி ஒரு சூழல் இருக்குது இல்லையா, கோடான கோடி ஜீவர்கள். அப்ப அதுக்கு எவ்வளவு திறமை இருக்குது. இந்த விக்ஷேப சக்தி அத்தனை பேருக்கும் அறியாம கொடுக்குது. அத்தனை பேருக்கும் அறியாமையை கொடுத்து தான் இந்த உடலுங்கிற அபிமானத்தை அசைக்க முடியாத அளவு வச்சிருக்குது அதனுடைய விக்ஷேப சக்தி. அப்போ இந்த சக்திகளை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாகுது. அது ஒன்னொன்னும் எந்த குணத்தை சார்ந்ததுங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இதை நம்ம
விவேக சூடாமணியில இன்னொரு ஸ்லோகத்துல வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, எவனுக்கு ஒரு பொருள் ஐயமும் திரிபும் உள்ளதோ அவனுக்கே விக்ஷேபம் ஏற்படுகிறது. அப்போ முதல்ல ஐயம்னா தெரியல, சந்தேகம், இது என்னன்னு தெரியல. அப்புறம் திரிபுங்கிறது என்ன தெரியுங்களா? வேறொன்றாக பாவிக்கிறது. ஒரு விஷயம் தெரியல, அதை இன்னொன்னா தவறா புரிஞ்சுக்கிறது. அப்ப ஐயம் திரிபுன்னா நம்ம என்னன்னு, அவ்வளவுதான். அயதார்த்தம். யதார்த்தம் அப்படின்னா உண்மையாக ஒன்று இருக்கிறது, அயதார்த்தம்னா உண்மைக்கு வேறான ஒன்று ஞானத்தை பெறு, அதுதான் திரிபுன்னு நம்ம சொல்றோம். அப்ப எவனுக்கு உண்மை விளங்கிட்டோ அவனுக்கு விக்ஷேபம் இல்லை, யதார்த்த ஞானம் வந்துடுச்சு. அப்ப தான் யார் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். இப்ப இங்க நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றது இந்த தமோ குணம்ங்கிறது எதை சார்ந்து இருக்குது அப்படின்னாக்கா, தமோ குணத்துல எது இருக்குதுன்னாக்கா நம்ம இந்த ஆவர்த்தி ஆவரண சக்தி அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். இப்ப அடுத்த ஸ்லோகம் போயிடலாம். பிரஜானவான் அபி, இது ஒரு பெரிய ஸ்லோகம், தனித்தனியாவே நான் பிரிச்சு சொல்றேன், அப்படியே கூட புரிஞ்சுக்கணும். பிரஜானவான் அபி பண்டிதோ அபி சதுரோ அபி அத்யந்த சூக்ஷம் ஆர்த்த திருக் வியாலீட ஸ்தமசா ந வேதி பகுதா சம்போதிதோ அபி ஸ்புடம் பிராந்தியாரோ அபி ஏதம் இவ சாது கதயத் ஆலம்பதே தத் குணான் ஹந்தாசௌ பிரபலா துரந்த தமசஹ சத்திர் மகத் ஆவருத்தி. இந்த ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை என்னன்னா, புத்திமானாக இருந்தாலும், கல்விமானாக இருந்தாலும், திறமை மிக்கவனாக இருந்தாலும், சூக்ஷ்மமான விஷயங்களையும் காணக்கூடியவனாக இருந்தாலும், தமோ குணத்தினால் பீடிக்கப்படுபவனால் பல முறை தெளிவாக உபதேசிக்க போதிலும் உண்மையை அறிவதில்லை. மதிமயக்கத்தால் கற்பிக்கப்பட்டதையே சத்தியம் என்று கருதுகிறான். அவனுடைய குணங்களை பற்றி கொள்ளுகிறான். ஐயோ, கொடிய தமோ குணத்தின் சக்தியாக இப்பெரிய ஆவரண சக்தி மிகுந்த பலமுடையது அப்படின்னு சொல்லி இது பொழிப்புரை. இப்ப நம்ம ஒரு வார்த்தையா புரிஞ்சுக்கலாம். முதல்ல பிரஜானவான், பிரஜானம் அப்படின்னா அறிவு, புத்தி. புத்தியில இப்ப நம்ம சகஜமா பார்க்கும்போது அந்த கரணல்ல புத்தியில தான் அறிவுங்கிறது இருக்குது. அப்போ அதை புத்திமான் அப்படின்னு சொல்றோம். அப்படி அபினா இருந்தாலும், பண்டிதோ அபி, அவன் பெரிய பண்டிதன், சாஸ்திரங்கள் எல்லாம் கத்தவனாக கூட இருக்கலாம், கல்விமானாக இருக்கலாம். சதுர, சதுரன்னாக்கா ரொம்ப வந்து புத்தி கூர்மை உடையவன், திறமை மிக்கவன், எந்த ஒரு செயலையும் சரியாக செய்து முடிக்கக்கூடிய வல்லமை உள்ளவனை தான் வந்து சதுரன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி திறமை மிக்கக்கூடியவனாக இருந்தாலும், அத்தியந்த சூக்ஷ்ம அர்த்த திருக், திருக்குன்னா பார்ப்பவன். அத்தியந்த அப்படின்னா சாதாரணமா இருக்கவங்களுடைய கண்களுக்கு தெரியாம சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய விஷயங்களை கூட பார்க்கக்கூடியவனாக இருப்பான். அந்த மாதிரி ஒரு திறமை. சில பேர்லாம் வந்து நான் இந்த தெய்வத்தை பார்த்தேன், தரிசிச்சேன், அந்த தெய்வத்தை தரிசிச்சேன், எனக்கு வந்து பேய் பூதங்கள்லாம் தெரியுது, எனக்கு வந்து சொர்க்கலோகத்தை பார்த்துருக்கேன், நான் சத்தியலோகத்தை பார்த்து, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் சில பேர் ஏதாவது சொல்றாங்கன்னா அந்த மாதிரி இருக்கவங்களாக கூட இருந்தாலும், அப்ப பாருங்க, ஒரு விஷயமா ஆரம்பிக்கும். புத்திமானாக இருக்கலாம், கல்விமானாக இருக்கலாம், திறமை மிக்கவனாக இருக்கலாம், அல்லது சூக்ஷ்மமான விஷயங்களை கூட காணக்கூடியவனாக இருந்தாலும், தமோ குணம்ங்கிற அந்த ஒரு குணத்துல இருந்துட்டா பலமுறை, பகுதானா பலமுறை, ஸ்புடம், ஸ்புட்டம்னா தெளிவு, சம்போதித்தோ அபி, இந்த ஞானத்தை நம்ம உபதேசிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு ஏதோ ஒன்று தெரியல, மறைஞ்சிருக்குது, அவனுக்கு வந்து அறியாமை இருக்குதுன்னு நம்ம அவனுக்கு எவ்வளவு தூரம் உபதேசம் பண்ணாலும் ந வேதி, உண்மையை அறிவதில்லை. பிராந்தியா, பிராந்தினா மதிமயக்கம். இங்க மதிமயக்கங்கிறது என்னது? நான் யார் அப்படிங்கிற அபிமானத்தை, நான்கிற அபிமானத்தை உடல்ல வச்சுட்டார், அது மதிமயக்கம். அந்த பிராந்தின்றது ஆரோபிதம். ஆரோபிதம்னா தன்னுடைய கற்பனை. எப்படி கயிறை வந்து பாம்பா கற்பிதம் பண்றதுல, கற்பிதம் எங்க ஏற்படுது? பார்க்கிறவனுடைய மனதுல தானே ஏற்படுது, அவனுடைய புத்தி மனத்துல தான் இந்த கற்பிதமே ஏற்படுது.
இருக்கிறது கயிறு. அந்த கயிறுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உருவத்தை உள்ள உருவாக்குனது யாரு? இந்த கண்ணுக்கு அது கயிறு தான், ஆனால் உள்ள நம்ம காட்சி தெரியறது பாம்பு. அதை கற்பிதம் பண்ணது யாரு? மனசு தானே. அப்போ அந்த மாதிரி நமக்கு ஒரு விஷயத்தை மறைச்சு இன்னொன்றாக காட்டக்கூடிய சக்தி இந்த தமோ குணத்துக்கு இருக்குது. அந்த மாதிரி அவன் பிராந்தி. இது சாதாரணமா நேரடியா நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பிரம்ம கிடையாது. ஆனா ஒண்ணு மறைக்கப்படும் பொழுது, ஒரு விஷயம் மறைக்கப்பட்டு அது என்னன்னு தெரியல, அப்ப அவனுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது. அந்த இடத்துல எதை வேணா அவனால கற்பனை பண்ணக்கூடிய சக்தி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அவன் மதிமயக்கத்தினால ஆரோபிதம் பண்றான். ஆரோபிதம்னா ஒன்றின் மேல் இன்னொன்றை ஏற்றி பார்க்கறது, ஒன்றின் தர்மத்தில் இன்னொன்றின் தர்மத்தை ஏற்றி பார்க்கறது, அதுதான் ஆரோபிதம். அந்த மாதிரி கற்பனை செய்யப்பட்ட அந்த விஷயத்தை சத்தியம் சாது கலயதி, சத்தியம் என்று கருதுகிறான். இப்போ பாருங்க, எவ்வளோ திறமசாலியா, எவ்வளோ புத்திசாலியா, எவ்வளோ படிச்சிருந்தாலும் தமோ குணம் மேலிட்டு இருந்தால் அவனால் உண்மையை புரிந்து கொள்ள முடியாது. அவன் பிராந்தி மயக்கத்தில் தான் இருக்கிறான். அப்போ சத்தியம் எதுன்னு அவனுக்கு புரியல. தத் குணான், அதனுடைய குணங்களை ஆலம்பதே பற்றி கொள்கிறான். தமோ குணம் அப்படிங்கிறதுல சில கேட்டகரிஸ், அதுக்குள்ள உள்ள சில குணதிசயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அந்த குணத்தை தான் அவன் பற்றிக்கிட்டு இருக்கிறானே தவிர அவனுக்கு எது உண்மை எது பொய்ங்கிறத பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை அவன்கிட்ட இல்லை. அந்தனா ஐயோ துரந்த தாமசா சக்திர், கொடிய தமோகுணத்தின் சக்தியாகிய அசௌ மகா ஆவிருத்திகி, இந்த பெரிய ஆவரண சக்தி பிரபலா. பலம்னா பலா அப்படின்னா பலம், பிரபலானா மிக சக்தி வாய்ந்தது, மிக பலமுடையது அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த ஆவரண சக்தி தான் எல்லாத்துக்குமே காரணமா இருக்குது. அப்போ பாருங்க, இந்த ஜகத்துடைய சிருஷ்டிக்கு என்ன காரணம்? ஆவரண சக்தி. ஆவரண சக்தி யாருடையது? மாயாவுடையது. மாயாவுடைய சக்தி தான் ஆவரணம் விக்ஷேபம்னு சொல்லியிருக்கிறோம். அதுல இந்த ஆவரண சக்தி எங்கிருந்து செயல்படுதா? தமோகுணத்தின் வாயிலாக செயல்படுகிறது. அப்போ நம்ம எல்லாத்துலேயும் இந்த உலகத்தின் படைக்கப்பட்டது, இந்த ஜீவர்கள் தோன்றி இருக்கிறாங்க, இதுக்கெல்லாம் யார் காரணம்னா மாயா தான் காரணம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இனி அடுத்த ஸ்லோகத்துக்கும் போயிடலாம். அபாவனா வா விபரீத பாவனா, அசம்பாவனா விப்ரதிபத்திரஸ்யா, பத்திரஸ்யஹ சம்சர்கயுக்தம் ந விமுஞ்சதி த்ருவம், விக்ஷேப சக்திஹி க்ஷய க்ஷபயத் யஜ்ரம் யஜஸ்ரம் க்ஷபயத் யஜஸ்ரம். இதனுடைய பொழிப்புரை பிரம்ம பாவனையின்மையும் அன்றி நான் இவ்வுடல் என்கிற பாவனையும் எதிலும் நம்பிக்கையின்மையும் சந்தேகமும் இந்த ஆவரண சக்தியுடன் தொடர்புடையவனை நிச்சயமாக விடுவதில்லை. இப்போ போன ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம், தமோ குணங்களுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, அது அவனை விட்டு விலகவே விலகாது. அப்போ அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த ஸ்லோகம். இப்போ பாவனை அப்படின்னா ஒரு விஷயத்தை ஒரு நடிகன்ட்ட நீ கொஞ்ச நேரம் பிச்சைக்காரனா பாவனை பண்ணு அப்படின்னா என்ன பண்ணுவான்? பிச்சைக்கார மாதிரி தன்னை நினச்சிக்குவான். அப்போ அவனுடைய பாடி லாங்குவேஜ், அவனுடைய சிந்தனை எல்லாம் ஒரு பிச்சைக்காரனை போலவே இருக்கும். இப்போ நம்ம யாரு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும்போது, சாதாரணமாக இந்த தமோ குணத்தில் இருக்கிறவங்க தன்னை இந்த உடலோட தான் அபிமானம் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையிலே அவன் யாரு? பிரம்மம். அவன்கிட்ட அந்த பிரம்ம பாவம் இருக்காது. அவன் தன்னை உடலாகத்தான் அபிமானம் செய்து கொண்டிருப்பான். அதுதான் பாவனையின்மை. பாவனா அபாவனா அதோட எதிர்ப்பு சொல். அப்போ பிரம்ம பாவனை அவன்கிட்ட இருக்காது. வா அன்றி விபரீத பாவனா. அப்போ சாதாரணமா ஒரு ஜீவனுக்கு என்ன பாவனை இருக்கணும்? தான் பிரம்மன்ற பாவனை இருக்கணும். அது இல்லாததுனால அதை அபாவனான்னு சொன்னோம். அந்த அபாவனா தான் விபரீத பாவனாவா மாறும். விபரீத பாவனா நான் இந்த உடல்னு நினச்சிக்கிறது, தன்னை யாருன்னு தெரியல, சரி அதோட இருந்துட்டு கூட பரவாயில்ல. அவன் இன்னொன்றா பார்க்குறான் பாருங்க, அது விபரீத பாவனை, கற்பனை. தன்னை இன்னொன்றாக கற்பனம் செய்து கொள்ளக்கூடிய இந்த பாவனையை விபரீத பாவனாங்கிறோம். அப்புறம்
சம்பாவனா அசம்பாவனானா எதுலேயுமே நம்பிக்கை இல்லை. எதுலேயும் நம்பிக்கை இல்லைன்னா எதில் நம்பிக்கை இருக்கணும்? இந்த வேதம் தான் இந்த உண்மையை நமக்கு சொல்லுது. வேதத்தில் கற்று மரபு வழியில் வரக்கூடிய குருமார்கள் தான் நமக்கு இதை சொல்லித்தராங்க, ஆச்சாரியர்கள். இது மாதிரி எதுலேயுமே நமக்கு நம்பிக்கை கிடையாது. அவன் இந்த உலகத்தில் அஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தை பார்த்தா கூட எல்லாத்தையுமே சந்தேக புத்தியோட தான் பார்ப்பான். இப்போ அந்த மாதிரி எதுலேயுமே நம்பிக்கை இல்லாத தன்மையும் விப்ரபக்தி, இப்போ சொன்ன சந்தேகம்ங்கிற அந்த நிலையும் அஸ்யாகா இந்த ஆவரண சக்தியுடன் சம்சர்க யுத்தம் தொடர்புடையவனை துருவம் நிச்சயமாக ந விமுஞ்சதி விடுவது இல்லை. அப்போ பாருங்க, தமோ குணம் இருந்துச்சுன்னா அந்த குணம் அவனை இருள் மூடுற மாதிரி மூடிடும். அவனை போட்டு இருள் மூடிடுச்சுன்னா அவனுக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியலங்கிறத தவிர அவனுக்கு வேற எதுவும் தெரியாது. அந்த மாதிரி. ஆனால் அவன் என்ன பண்ணிடுறான், அது கூட இன்னொரு சக்தி இருக்குது, கற்பனா சக்தி. அது என்ன பண்ணிடுது, தன்னை இன்னொன்றாக அபிமானம் செய்ய வச்சிடுது. ஸோ அதனால முதல்ல இருள், அப்புறம் தானாகவே அதில் ஒரு கற்பனை வெளிச்சத்தை உருவாக்கி கண்டபடி சிந்தனை பண்ணிடுறது. இப்படிலாம் நடக்குது. இதுதான் நம்ம சக ஜீவர்களுடைய நிலை இருக்குது. யஜஸ்ரம் அப்படின்னா இடைவிடாது, க்ஷபயதி இவனை வாட்டுகிறது. இந்த தமோ குணத்தினுடைய அந்த ஆவரண சக்தியினாலையும் விக்ஷேப சக்தியினாலையும் எப்படி பாருங்க, எல்லா ஜீவர்களும் ஏன் துக்கத்தில் இருக்கிறாங்கன்னா இந்த ரெண்டு விதமான சக்தியினால தான். இந்த ரெண்டு சக்தியும் யாரோடது? மாயாவினுடையது. அப்போ பாருங்க, நம்ம இந்த முதல்ல நம்ம கிட்ட அபாவனா பிரம்ம பாவனை இல்லை. ரெண்டாவது விபரீத பாவனா வந்துருச்சு. நம்மளை இந்த உடலாக கருதுறது, மனமாக கருதுறது, புத்தியாக கருதுறது. அப்போ அது மாதிரி இருக்கிற நிலையில நம்ம நமக்கு எதுன்னு தெரியல, எதையோ ஒன்று கற்பனை பண்ணிட்டோம், இதுதான் நான் வரும்போது அதுக்கு உட்பட்ட எல்லா அனுபவங்களையும் நம்ம பெற்றுதானே ஆகணும். இப்படிதான் நான் தன்னை துக்க நிலைக்கு உருவாக்கிக்கிறான். அப்போ பாருங்க, எல்லா துக்கத்துக்கும் காரணம் ஆவரண சக்தியும் விக்ஷேப சக்தியும். சரி, அடுத்தது அஜ்ஞானம் ஆலஸ்ய ஜடத்வ நித்ரா பிரமாத மூடத்வம் முகாஸ்தமோ குணாஹ ஏதை பிரயுக்தோ நஹி வேதி கிஞ்சித் நித்ராலு வத்ஸ்தம்ப ஏதேவ திஷ்டதி. அறியாமை, சோம்பல், பகுத்தறிவின்மை, உறக்கம், அஜாக்கிரதை, முட்டாள்தனம் முதலியவை தமோ குணங்கள். இப்போ நம்ம இது முழுசா முடிச்சலாம். இவற்றுடன் கூடியவன் ஒரு சிறிதும் உண்மையை உணரவே மாட்டான். அவன் உறங்குபவனை போலும் தூணை போலும் இருந்த இடத்தில் இருக்கத்தான் செய்வான். அப்போ என்ன இங்க சொல்ல வராங்கன்னா, இப்போ பொதுவாக நம்ம கிட்ட ரெண்டு விதமான தெய்வீக சம்பத்து, ஆசுரி சம்பத்துன்னு ரெண்டு செல்வங்கள். சம்பத்துன்னா செல்வம், நம்ம சம்பாரிச்சிருக்க செல்வம். அதில் அந்த ஆசுரி சம்பத் அப்படிங்கக்கூடிய அந்த கெட்ட குணங்கள், நமக்கு தேவையில்லாத குணங்கள் எல்லாம் எந்த குணத்தினால வருதுன்னா இந்த தமோ குணத்தோட கூடி இருக்கக்கூடியது. அதெல்லாம் அறியாமை. அஜ்ஞானம்னா அறியாமை, ஆலசியம்னா சோம்பல், அப்புறம் ஜடத்துவம். ஜடம்னா என்ன? சுயேட்சையாக இயங்கக்கூடிய தன்மை இல்லை. அப்போ சுய இயக்கம், அதாவது ஒரு இயக்கம்னு ஆரம்பிக்கிறதுக்கு யாராவது ஒன்று அதை தூண்டணும், அல்லது இயங்கிக்கிட்டு இருக்க ஒன்று நிறுத்துறதுக்கு இன்னொரு சக்தி வேணும். அது மாதிரி இருக்கிறது தான் ஜடம். அப்போ அவனை தானாக செயல்படவே மாட்டான். ஒருவேளை செயல்பட ஆரம்பித்தா அதை நிறுத்தவும் மாட்டான். அந்த மாதிரி ஜடத்துவ தன்மையுடையவனாக இருப்பான். பகுத்தறிவு இல்லாதவனை தான் அப்படி சொல்கிறாங்க. நித்ரானா உறக்கம், எப்போதும் அந்த உறக்கம்ங்கிற மயக்க நிலையில தான் இருப்பான். பிரமாதம்னா அஜாக்கிரதை, அவன்கிட்ட எதையும் முன் யோசனை பண்ணி இதை செய்தாக்கா நமக்கு பிரச்சனை வரும், நம்ம உடல் பாதிக்கப்படலாம், நம்மளால இன்னொருத்தவங்க பாதிக்கப்படலாம் அப்படிங்கிற அந்த சிந்தனையெல்லாம் இல்லாமல் தன்னுடைய சுகந்தான் பெருசுன்னு இருக்கக்கூடிய அந்த மாதிரி தன்மையுடையவனாக இருக்கான். மூடத்துவம்னா முட்டாள்தனம். நம்ம இந்த மூடத்துவம்ங்கிறது இன்னொரு வகையாக பார்த்தோம்னா ஒன்றை மற்றொன்றாக அறிதல்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல முட்டாள்தனம்னா, முட்டாளுங்கிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? மூடம்னா மூடி இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அப்போ மூடி இருக்கிறது ஆவரண சக்தி தானே. அப்போ ஒன்றை இன்னொன்றாக அறியக்கூடிய தன்மையில் இருக்கணும் முட்டாள்தனம் உடையவன்னு சொல்லுவோம். முகா முதலியவை தமோகுணாக, தமோகுணங்கள். ஏதை இவற்றுடன் பிரயுக்தோன கூடியவன்.
கிஞ்சித் ஒரு சிறிதும் ந வேத்தி ந ஹி வேத்தி உண்மையை உணர மாட்டான். உண்மைங்கிறது எது? நான் பிரம்மம் அப்படிங்கிற அந்த உண்மையை அவனால் தெரிந்து கொள்ளவே முடியாது. நித்ராலுவத் உறங்குபவனை போலும், ஸ்தம்பவத் ஸ்தம்பம்னா தூண், ஸ்தம்பவத்னா தூணை போலும், ஏவ திஷ்டதி. அப்போது திஷ்டனா அந்த ஒரு இடத்துல அப்படியே வச்சோம்னா அப்படியே நிற்கிறது தான் திஷ்டம், நிலையாக நிற்கிறது. அவன் இப்போ வந்து என்ன எப்படி இருக்கிறான்? தூங்குறவன் எப்படி கிடப்பான்? தூங்குறவனுடைய உடம்பு எப்படி கிடக்கும்? ஏரில் கிடக்கும். அது எப்படி இருக்கும்? தூணுக்கு போட்டோம்னா எப்படி கிடக்குதோ அதை மாதிரி தான். இப்போ அந்த மாதிரி தான் அவன் இருப்பானே தவிர, அவனுடைய அறிவு வேலை செய்து, பகுத்தறிவு வேலை செய்து அவன் வந்து இந்த அறியாமை போக்கணுங்கிற அந்த நோக்கத்தோடலாம் இருக்கவே மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் சுகம், தூங்கும்போது என்ன கிடைக்குது? அதையே எனக்கு போதும்னு இருப்பான். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு சாப்பாடு தூக்கம், சாப்பாடு தூக்கம், என்டர்டெயின்மெண்ட், இப்படி தான் இருக்கும். அப்போது கீதையில் இது சம்பந்தமாக ஞானம் இல்லாதவனும் ஸ்ரத்தை இல்லாதவனும் சம்சய சித்தம் உடையவனும் நாசம் அடைகிறான் அப்படின்னு 4.40 சொல்லுவாங்க. அது என்ன ஞானம் இல்லாதவன்? ஞானம்ங்கிறது எதுன்னா தன்னை பற்றின அறிவு. அப்புறம் இந்த உலகம்னு ஒன்று இருக்குது, இது என்னது? இதெல்லாம் படைச்சி இறைவன் ஒருத்தருக்கிற அது. அப்போ எனக்கும் அந்த இறைவனுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த உலகத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இப்படிங்கிறத பற்றிலாம் சிந்தனையே இல்லாமல் இருக்கக்கூடியவன் தான் அந்த பகுத்தறிவு இல்லாதவன். சிரத்தைன்னா இது எனக்கு தெரியல, இப்போ யார்கிட்ட நான் போய் கேட்க முடியும்? யாராவது தெரிஞ்சவங்க ஒருத்தருக்கு இருப்பாங்க, அந்த தெரிஞ்சவங்கள குருன்னு நம்ம சொல்கிறோம். அவங்க சொல்லி கொடுக்கக்கூடியதை கேட்கறதுக்கு நமக்கு என்ன வேணும்? ஸ்ரத்தை வேணும். அப்போ அந்த மாதிரி இது தெரிஞ்சுக்கிறதுலையும் ஸ்ரத்தை இல்லை, சொல்லிக் கொடுக்குறன்ட்டு போய் நின்று கேட்டால் கூட அதை முழுமையாக கேட்கக்கூடிய ஸ்ரத்தையும் இல்லை. சம்சய சித்தம்னா நல்ல நிலையான சித்தம் இல்லை அவங்ககிட்ட. சித்தம்னாக்கா இந்த இடத்துல நம்ம வந்து அறிவு, இதை கேட்டு புரிந்து கொள்ளக்கூடிய தெளிவான அறிவு இல்லை அவங்ககிட்ட. இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன அடைவாங்க? நாளடைவில் மரணம் தான் அடைய போகிறாங்க. அதுதான் நாசம் அடைகிறான். மரணம் அடைஞ்சால் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் இப்படி இந்த சுழற்சியிலேயே கிடக்கிறது, அதுதான் நாசம் அடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், இந்த தமோ குணத்தை வந்து எவ்வளவு ஒரு டீப்பாக வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இப்போ இதெல்லாம் எதுக்காக இந்த மாதிரி நமக்கு வந்து ஆச்சாரியார் எது இதை விளக்குறாங்கன்னா, நம்மக்கிட்ட இந்த மாதிரியான குணங்கள்லாம் இருக்குதா? முதல்ல பாருங்க, புத்திமான், கல்விமான், திறமை மிக்கவன், சூக்ஷ்மமான விஷயங்களை கூட தெரிந்து கொள்ளக்கூடியவன். அவன்கிட்ட தமோ குணம் இருந்துச்சுன்னா அவனால் உண்மையை புரிந்து கொள்ள முடியாது. சரி, இதில் நம்ம எங்கேயாவது இருக்கிறோமா? செல்ஃப் செக்அப் பண்ணணும். அடுத்தது அபாவனா, பிரம்ம பாவனை இருக்குதா? இது ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களா பரீட்சை பண்ணி பார்த்துக்கணும். அப்புறம் விபரீத பாவனை இருக்கா? நம்ம வந்து ஞானத்துக்கு வந்துட்டோம். ஞானத்துக்கு வந்தபோது விவேகங்கள் இப்போ வரிசையாக பார்த்துக்கிட்டு வரோம். நம்ம விவேகம் வந்து என்ன, வைராக்கியம்னா என்ன, எல்லாம் அந்த அதிகாரித்துவம் எல்லாம் பார்த்துட்டு அனாத்மாவை பார்த்துட்டு வரும்போதே நடுவில் ஆத்மாதான் நான் அப்படிங்கிறத அவங்க நமக்கு சொல்லிட்டு வராங்க. எதெல்லாம் அனாத்மான்னு தெரிஞ்சுக்கும் போதே, ஆத்மானா என்ன, நான், அனாத்மானா நான் அல்லாதது. இப்போ இந்த இடத்துல நமக்கு பகுத்து ஆய்ந்து எது நான் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நான் பிரம்மம், நான் அல்லாததெல்லாம் அனாத்மா. அதெல்லாம் என்னது? அனாத்மாக்கள்லாம் என்னது? மித்யா அப்படிங்கிறதையும் சொல்லி, பிரம்மம் சத்தியம் ஜெகத் மித்யான்னு நமக்கு ஒரு கிட்டத்தட்ட 20 ஸ்லோகங்கள்லேயே சொல்லி முடிச்சிட்டாரு. அதை பற்றின விளக்கங்கள் அப்போ இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்துட்டு இருக்கோம். இப்போ நமக்கு முதல்ல அறிமுகப்படுத்துறது அனாத்மாவை பற்றி அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதில் நம்ம இந்த தமோகுணம் உடையவர்களாக இருக்கிறோமா, இல்லை ரஜோகுணம் உடையவர்களாக இருக்கிறோமா, இல்லை இனி வரக்கூடிய சத்துவகுணத்தை பற்றி பார்க்க போகிறோம். அப்படி இருக்கிறோமாங்கிறத நமக்குள்ள ஒரு சுய பரிச்சை பண்ணிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பாக இருக்கும். என்கிட்ட பிரம்ம பாவனை இருக்கா, இல்லை உடல் நிற பாவனை இருக்கா, எனக்கு வந்து இன்னும் வந்து இந்த விஷயத்தில் எந்த அளவு சந்தேகம் இருக்குது, என்கிட்ட ஏதாவது திரிபு இருக்குதா, நான் இன்னும் என்னை வந்து பிரம்மமாக பாவிக்கிறேன்னா இல்லை வேற ஏதாவது மாற்றி பாவிக்கிறேன்னா, என்கிட்ட வந்து மனம்ங்கிறது ஒன்று இருக்குது, புத்தி ஒன்று இருக்குது, என்கிட்ட நிறைய வந்து சுக துக்கங்கள் தோன்றுது, இதெல்லாம் நான் தானா, என்னுடைய இது தானா அப்படிங்கிறதெல்லாம் பரீட்சை பண்ணி பார்க்கணும். இப்படி பரீட்சை பண்ணி பார்க்கும்போது நான் எந்த குணத்தில் இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாம். அதை ஒரு இன்னும் தெளிவாக அவர் சொல்கிறார் பாருங்க. அறியாமை என்கிட்ட இருக்கா, சோம்பல் இருக்கா, இதெல்லாம் பகுத்து அறியக்கூடிய அந்த விவேக சக்தி என்கிட்ட இருக்கா, எந்த நேரமும் நான் தூங்கிட்டு இருக்கிறேன்னா, இல்லை எதையும் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஜாகிரதையுள்ள அந்த புத்தி என்கிட்ட இருக்குதா, முட்டாள்தனத்தோடு இருக்கிறேன்னா, எப்படிங்கிறதெல்லாம் சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் சுய பரீட்சை பண்ணணும். என்கிட்ட என்ன இருக்குது? நான் இப்போ என்ன உறங்கிக்கிட்டே இருக்கேன்னா,
உறங்கிக்கிட்டு இருந்தாலும் என்கிட்ட பிரம்ம பாவனையோடு இருக்கிறேன்னா இல்லையா, நான் உறங்குறேனா இல்லை இந்த உடல் உறங்குதா அப்படின்னு ஒரு தெளிவு இருந்துச்சுன்னா அவன் ஞானி. தெளிவு இல்லைன்னா நான் தான் தூங்கிட்டு இருக்கேன்னு நினச்சான்னா அவன் அப்போ தமோ குணத்தில் தான் இருக்கிறான். இது நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்து நம்மளே சுயபரிச்சை பண்ணுறதுக்கு ஒரு உதவியாக இந்த ஸ்லோகங்கள்லாம் இருக்குது. இப்போ இனி அடுத்து சத்துவ குணத்துக்கு போகலாம். 2 குணங்களை பார்த்துட்டோம். இப்போ சத்துவ குணத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கோம். சத்வம் விசுத்தம் ஜலவத்தா ஆபிஹி தாபியாம் மிலித்வா சரணாய கல்பதே யத்ராத்ம பிம்ப பிரதிபிம்பிதசன் பிரகாசய அர்த்தக இவாகிலம் ஜடம். இதனுடைய பொருள், சத்திய குணம் நல்ல நீரை போல பரிசுத்தமானது. அப்படி இருந்த போதிலும் ரஜோகுண தமோகுணங்களுடன் கூடும்போது பிறவித்தலைக்கு காரணமாகிறது. அதில் ஆத்மாவின் ஒளி பிரதிபலித்து சூரியனை போல ஜட உலகம் அனைத்தையும் பிரகாசிக்க செய்கிறதுன்னு சொல்றாங்க. இப்ப சத்வகுணம் அப்படின்னா சத்வகுணம் அப்படின்னும் போது இந்த இடத்துல இதனுடைய ஒரே ஒரு சொல் மட்டும் நமக்கு தெளிவா கொடுக்குறாங்க, விசுத்தம். சத்துவகுணத்தை விளக்குறதுக்கு ஒரு சொல் விசுத்தம். சுத்தம்னாலே நமக்கு என்ன தெரியும், தூய்மைன்னு தெரியும். எப்பயுமே அந்த வி உபசர்க்கம் போட்டோம்னா அதை இன்னும் அதை விட தெளிவா அதை விட சுத்தமா ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். பெஸ்ட். அப்போ அந்த விசர்க்கம் அந்த வி போடும் பொழுது அந்த சுத்தத்தை இதுக்கு மேல ஒண்ணு இல்லைங்கிற அளவுக்கு அதை நமக்கு விளக்கி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்போ அந்த சத்துவகுணம் எப்படிப்பட்டது இருக்குதுன்னா, நல்ல நீர் எப்படி தூய்மையா இருக்குதோ அது போல தூய்மையானதாக இருக்கக்கூடியது. ததாபி அப்படி தூய்மையாக இருந்தாலும் அது மற்ற குணங்களாகிய இந்த ரஜோதமங்களோட கலப்பு ஏற்படும் பொழுது அந்த சத்துவ குணத்திலிருந்து மாற்றம் ஏற்பட்டு, ஏன்னா சத்துவ குணம் மட்டும் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம என்ன இது வரைக்கும் சொல்லியிருக்கக்கூடிய தமோ குணத்தினுடைய அந்த பகுதிகள்லாம் சொன்னோம் இல்லையா, அஜ்ஞானம், அப்புறம் முட்டாள்தனம், அவங்ககிட்ட பகுத்தறிவின்மை, அப்புறம் என்ன சொல்லியிருக்கோம், அபாவனா, விபரீத பாவனா, இது எல்லாமே இந்த சத்துவ குணத்துல இருக்காது. ஆனா இந்த சத்துவ குணத்துடைய இதெல்லாம் கலந்துருச்சுன்னா என்ன ஆகும், அதுவும் சேர்ந்து ஒட்டிக்கும் இல்லையா. அப்போ எதுவுமே தூய்மையாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை. அது கூட இந்த மற்ற குணங்களோட கலப்பு ஏற்படும் போது அறியாமையும் சேர்ந்து வந்துடுது. அறியாமை கூட என்ன வரும், விக்ஷேபம். அவன் தன்னை உடல்னு அபிமானம் பண்ணக்கூடிய அந்த அந்த ஆரோபிதமும் வந்துடுது. இதெல்லாம் வந்துச்சுன்னா அப்புறம் தன்னை உடலை நினைச்சிட்டா பிறவிக்கு ஆளாகி தான் ஆகணும். அதை தான் சொல்றாங்க, அந்த ரஜோகுண தமோ குணங்களுடன் கூடும்போது பிறவித்தலைக்கு காரணமாகிறது. அப்போ அந்த மாதிரி நம்ம ஆத்மாவினுடைய இந்த சைதன்யம்ங்கிற அந்த பிரகாசம், நம்ம எப்பயுமே அறிவை ஒளியோட சம்பந்தப்படுத்தி பேசுவோம். நம்ம சைதன்ய பிரகாசம் அப்படிங்கிறது சூரியனை போல இருந்து இந்த ஜட உலக அத்தனையும் பிரகாசிக்க செய்கிறது. இப்போ இந்த உலகம் இருக்குதுன்னா அதை அறிவதற்கு நான் ஒருத்தர் இருந்தால் தானே முடியும். அறிபவனாகிய நான் எப்படிப்பட்டவன், சைதன்ய ஸ்வரூபம். என்னுடைய சைதன்ய சுதீபத்தினுடைய அந்த பிரகாசம் இல்லைன்னா இதெல்லாம் என்னால் அறிய முடியுமா? அப்போ அந்த மாதிரி இந்த சத்வகுணம்ங்கிறது உண்மையிலேயே ஆத்மாவினுடைய சைதன்ய ஸ்வரூபத்தினுடைய பிரகாசம் தான் அது. அப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓம் சத்வாத் சஞ்சாயத்தே ஞானம் அப்படின்னு இந்த சத்து தான் நம்ம சத்வ குணத்துல இருந்தாதான் ஞானமே நமக்கு விளங்கும். நம்ம கிட்ட மற்ற குணங்கள் இருந்ததுன்னா எவ்வளவுதான் தெளிவா நம்ம கிட்ட பெரிய ஒரு குரு எவ்வளவுதான் முயற்சி பண்ணி விளக்கனா கூட அது நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. சத்துவ குணத்துல இருக்கும்போது மட்டும்தான் அந்த உண்மை நமக்கு புரியும் அப்படின்னு கீதையில சொல்லியிருக்காங்க. இப்போ இது பாருங்க, இது அந்த சத்துவ குணத்தை அழகா ஒரே வார்த்தையில விசுத்தம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இது தனிமையில இருக்கும்போது இந்த மாதிரி இருந்தாலும் தமோ குணம் ரஜோகுணம் கூடுறதுனால அவன் பிறவித்தலைக்கு ஆளாகிறான். அப்போ என்ன அர்த்தம், கலப்புக்கு இங்க ஏது இருக்கிறது. சத்துவ குணமாக இருந்தாலும் அது யாரிடத்துல இருக்குது, பிரகிருதியினுடைய குணங்கள் தான், அதாவது மாயாவினுடைய குணங்கள் தான். திரிகுணாத்மிகான்னு மாயாவை நம்ம சொன்னோம். மாயாவினுடைய உட்பட்டது தான் அந்த சத்துவமும்.
அதனால் அந்த மாயாவுக்கு அப்பாற்பட்டதுலாம் நம்ம சொல்ல முடியாது. அதை சுத்த சைதன்யம்லாம் நம்ம சொல்ல முடியாது. அப்போ மாயாவுக்கு உள்ளே இருக்கிறதுனால அந்த மூன்றும் கலந்து தான் நமக்கு இது எல்லாமே ஏற்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்த ஸ்லோகம். அப்போ அந்த கலப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வச்சு தான் அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறாங்க. மிஸ்ரஸ்ய சத்வஸ்ய பவந்தி தர்மாஹ த்வமானிதாத்யயா நியமா யமாத்யாஹ ஸ்ரத்தா ச பக்தி ச முமுக்ஷதா சா தைவீ ச சம்பத்தி ரசநிவ்ருத்திஹி சந்நிவ்ருத்திஹி. அதாவது அந்த ரேன் வருது இல்லைங்களா, ஆக்சுவலாக சம்பத்திஹி சந்நிவ்ருத்திஹி அப்படின்னு படிக்கணும். அது ரெண்டும் சேரும்போது அந்த அந்த நம்ம இது வைக்கிறோங்களா, அனுசரம் போடுறோம் இல்லைங்களா, அது ரேன்னு மாறிடும். சம்பத்திஹி சந்நிவ்ருத்திஹி அப்படின்னு வரும். சரி, இப்போ இதனுடைய பொருள் என்னன்னா, கலப்படமான சத்துவகுணத்தின் அடையாளங்கள் பின்வருவனவ ஆகின்றன. அப்போ இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சத்துவகுணம் தனியாக இருந்தால் சுத்தம் விசுத்தம், ஆனால் ரஜோகுணம் தமோகுணம் கலந்துருச்சுன்னா அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா நம்ம பியூரா சத்துவகுணத்தோட இருந்தோம்னா ஈஸ்வரன், ஆனால் நம்ம ஜீவனாக இருக்கோம். அப்போ ஜீவன்கிட்ட இந்த மூன்றுமே கலந்து தான் இருக்குது. கலந்ததால தான் அவன் ஜீவனாகவே இருக்கிறான். அப்படின்னா அவன் அந்த சத்துவகுணம் மேலோங்கி இருக்கக்கூடிய நிலையில் அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, கர்வம் இன்மை முதலியன, நியமம் யமம் முதலிய சிரத்தையும், பக்தியும், முக்தியில் ஆசையும், தெய்வீக சம்பத்து, அப்புறம் பொய்யானவர்கிட்ட விலகுதலும் அவங்ககிட்ட இருக்குது. ஏற்கனவே நம்ம ஆசுரி சம்பத்தை பார்த்தோம். அப்போ தெய்வீக சம்பத்து எதனுடைய சம்பந்தம் உடையதுன்னா சத்வகுண சம்பந்தம் உடையது தான் தெய்வீக சம்பத்து. அது என்னென்ன அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு சொல்கிறாங்க. மிஸ்ரஸ்ய, மிஸ்ரன் அப்படின்னா கலக்கிறது, கலந்து இருக்கக்கூடிய, மிஸ்ரஸ்யனா கலந்து இருக்கக்கூடிய, சத்வஸ்ய சத்வகுணத்தின் தர்மாத்து அடையாளங்கள், தர்மம்னா அதனுடைய அடையாளங்கள் என்னென்னா பவந்தி பின்வருவன, அமானிதா ஆத்யா. மானி அப்படின்னா பொதுவாக ஒரு ஏதோ ஒன்றை அளக்கக்கூடிய ஒரு கருவின்னு சொல்லுவோம். மானி, தெர்மாமீட்டர் அப்படின்னா டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய வெப்பமானி, வெப்பத்தை அளக்கக்கூடிய மானி. அப்புறம் பாலில் எவ்வளோ அடர்த்தி இருக்கிறத கண்டுபிடிக்கிறது. அப்போ அதுக்கு அப்போ ஒன்றுத்தையும் அளக்கிறதுக்கு ஒரு மானி இருக்கிற மாதிரி என்னை பற்றி மற்றவர்கள்லாம் என்ன அளவீடு வைத்திருக்கிறார்கள், அந்த அளவீடை என்னை எந்த அளவு பாதிக்குது, அது மானித்துவம். அப்போ அமானித்துவம்னா யார் என்ன நினைச்சாலும் என்னை நான் பிரம்மமாக நினைக்கிற போது எனக்கு குறை இருக்க போகுது. பிரம்மங்கிறது பூரணம் சுத்தம் அப்படின்னு இருக்கும் பொழுது நம்ம பிரம்மங்கிற நிலையில இருக்கும்போது அமானித்துவங்கிற நிலையில தான் இருப்போம். அப்போ அவங்ககிட்ட அந்த சத்துவகுணம் மேலங்கி இருந்ததுன்னா இந்த உண்மை விளங்குறதுனால அவன் எப்படி இருப்பான், கர்வம் இல்லாமல் இருப்பான். நியம ஆத்மயாக, நியமம் யமம் முதலிய குணங்கள். இப்போ நம்ம ஆரம்பத்திலேயே ஒரு சீடனாகப்பட்டவனுக்கு அதிகாரித்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம். அப்போ அவன் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம என்னென்ன சொல்லும், அதிகாரித்துவத்தை என்ன சொன்னோம், சாதன சதுஷ்டயம். சதுஷ்டயம்னா நான்கு என்னென்னது, விவேகம், வைராக்கியம், சமதமாதி ஷட்கம், முமுட்சுத்துவம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை தான் இங்கே சொல்ல வராங்க. இப்போ இங்கே யமம் நியமம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யமம் அப்படிங்கிறதும் நியமங்கிறதும் நம்ம அந்த 6 விதமான குணங்கள் சொன்னோம் இல்லைங்களா, எது எது அதில் வரக்கூடிய 6 குணங்கள் தனியாக சமாதானம், அவ்வளோதான். இப்போ இந்த 6ம் நிரம்பி இருக்கக்கூடியவன், இந்த 6 குணங்களும் நிரம்பி இருக்கணும். அப்புறம் பாருங்க, ஸ்ரத்தா அவங்ககிட்ட இருக்குது தனியாகவே, அதை ஸ்ரத்தா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்ரத்தாங்கிறது என்னது, வேதத்திலையும் குரு வாக்குலையும் நம்பிக்கையோட இருக்கிறது. பக்தி, இங்கேயும் பக்திங்கிறது பொதுவாக பக்தின்னா இப்போ அன்புன்னு ஒரு வார்த்தை இருக்குது. நம்ம சக மனிதர்களில் மற்ற ஜீவராசிகள் கூடலாம் வைக்கும்போது அன்பு, நம்மளை விட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய குருமார்கள் அல்லது பகவான் மேலே வைக்கக்கூடியதை பக்தின்னு சொல்கிறோம். ஆமாம், அன்பு தான். ஆனால் அதை நம்ம யார் மீது எந்த காரணத்துக்காக செலுத்துகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம பகவான் மீதோ அல்லது குரு மீதோ செலுத்துறத பக்தின்னு சொல்கிறோம். முமுட்சதானா
இந்த பிறவி தலையிலிருந்து விடுபடணும், எனக்கு இனி பிறவியே வேண்டாம் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு நோக்கமுடையவங்களை முக்தியில் ஆசை உடையவங்கள், முக்ஷும் இக்ஷுதா முமுக்ஷு அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த செல்வங்கள் எல்லாம் உடையதை தான் தெய்வீ சம்பத்தி, தெய்வீக சம்பத்து. அசத் நிவிருத்தி, அசத்துனா எது இல்லையோ அது, அப்போ பொய் தானே. பொய்யானதிலிருந்து விலகி இருத்தல். எது பொய்? இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல. அனாத்மானி எதெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் பொய். அப்போ கரெக்ட். இப்போ தன்னை தவிர மீது எல்லாம் பொய் என்னும் போது அவன் தன்னிலையில இருக்கிறத தான் அப்படி சொல்றாங்க. அப்போ அந்த தெய்வீக செம்பத்தெல்லாம் நம்ம கிட்ட வந்து அந்த சத்வகுணம் மேலோங்கி இருக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு அழகா சொல்றாங்க. எப்படி நம்ம தமோ குணம் உடையவங்கலாம் எப்படிப்பட்ட ஆசிரி குணம் உடையவங்களா இருப்பாங்களோ அதே மாதிரி சத்துவகுணம் மேலோங்கி இருந்ததுன்னா இந்த தெய்வீக சம்பத்து மேலோங்கி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் ஒருத்தவங்க வந்து குருவை அடைஞ்சு, எனக்கு இப்போ சொன்னோம்லே முமுட்சுதான், அவனுக்கு தான் விடுதலை அடையணும், இந்த பிறவியிலிருந்து நம்ம விடுதலை அடையணும்னு தோணுது. அவன் ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் நிலையில்லாத இன்பம் கொடுக்கக்கூடியது, எதுவுமே எனக்கு பூரண மனநிறைவை கொடுக்கறது கிடையாதுங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ அவங்ககிட்ட வந்து என்ன, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷய சுகத்தில் அவனுக்கு நாட்டம் இல்லாமல் போகிறதுனால வைராக்கியத்தோடு இருக்கிறான். அப்புறம் எனக்கு இதுலேருந்து விடுபட்டாகணும், அதுக்கு எத்தனா பித்தம் தெளியும்னு அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். ஒரு நல்ல குரு கட்சவனே என்ன பண்ணுவான், பட்டார்னு காலில் விழுந்து, சுவாமி எனக்கு இந்த பிறவியிலிருந்து விடுதலை அடையணும், அப்புறம் நான் யாருன்னு எனக்கு தெரியல, குழப்பமாக இருக்குது. அப்படி அந்த மாதிரி அவன் என்ன சாஷ்டாங்கமாக விழுந்து, நம்ம சொல்லலாம் பனி பிரச்சனைன பாணி பாதேன சேவையா. அப்போ அந்த மாதிரி அவன் முறையா குரு அடைஞ்சு, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இந்த ஸ்லோகங்களில் விவேக சூடாமணிலையும் பார்த்துருக்கோம். எப்படி வந்து குருவை அணுகிறது, குரு கிட்ட எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது, குரு எந்த நிலையில் இருந்து நம்ம அப்ரோச் பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப அழகாக நமக்கு வந்து ஆச்சாரியர் சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த மாதிரி இந்த சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிறார் தான் அந்த மாதிரி நிலையில் இருப்பாங்க. அவங்க தான் குரு சொல்லக்கூடியதை கூர்ந்து கேட்டு அதை சரியாக பகுத்து அறிந்து அவங்களுக்குள்ள மனனம் பண்ணி அவங்க நல்ல நிலைக்கு மோட்ச நிலைக்கு வர்றதுக்கு உகந்த ஒரு குணம்னா அது சத்துவகுணம். அப்போ நம்மளாம் எந்த குணத்தில் நம்மக்கிட்ட வளர்த்துக்கணும்? சத்துவகுணத்தை தான் வளர்த்துக்கணும். நம்மக்கிட்ட தமோ குணம் இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம தான் அளவிட்டு பார்த்து, அது அப்படி இருந்ததுன்னா அதுலேருந்து நம்மளை மாற்றி சத்துவகுணத்துக்கு நம்ம கொண்டு வந்துடணும். சரி, இன்னும் அடுத்த ஸ்லோகத்தில் விசுத்த சத்வஸ்ய குணாக பிரசாதः ஸ்வாத்மானுபூதிः பிரமா பிரசாந்திः திருப்தி பிரஹர்ஷ பரமாத்மநிஷ்டயா. பிரஹர்ஷ சதானந்த ரசம் சம்ருச்சதி. இப்போ இந்த நடுவில் திருப்தி பிரஹர்ஷக அப்படின்னு வருது இல்லைங்களா? இப்போ பொதுவாக அந்த ரெண்டு கோலன் மாதிரி ரெண்டு வைக்கிறோம் இல்லைங்களா? சமஸ்கிருதத்தில் ஒரு வாக்கியத்தோட கடைசியில் வரும்போது தான் அதை நம்ம அதில் உச்சரிப்பை முழுமையாக சொல்லுவோம். இப்போ இந்த மூணாவது லைனில் திருப்தி அப்புறம் ரெண்டு புள்ளி வச்சுன்னா திருப்திஹி சொல்லணும் இல்லையா? அப்படி சொல்லக்கூடாது, இஹ்னு முடிச்சிடணும். திருப்தி பிரஹர்ஷக் அப்படி அந்த மாதிரி உச்சரிப்பில் நம்ம முழுமையாக அதனுடைய முழுமையை இழுக்காமல் இஹ்னு முடித்து அடுத்த வார்த்தையை சேர்த்துக்கணும். அந்த மாதிரி தான் உச்சரிப்பு வராது. அப்போ இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்துடலாம். பரிசுத்தமான சத்துவத்தின் இயல்புகள் மனத்தெளிவு, தன்னைத்தான் அறிதல், மேலான அமைதி, மன நிறைவு, சந்தோஷம், பரமாத்மாவிடம் மனதை நிலைநிறுத்துதல், இவற்றால் எப்போதும் இன்பரசத்தை அடைந்து அனுபவிக்கிறான். அப்போ நம்ம விசுத்தி அப்படின்னு ஒரு வேர்டால, விசுத்தம் அப்படிங்கிற ஒரு வேர்டால இந்த சத்துவகுணத்தை விளக்கணும். அந்த மாதிரி விசுத்தமான சத்துவகுணத்தில் இருக்கிறவன் நிலை எப்படி இருக்கும் அதையும் சொல்லணும் இல்லையா? அவன்கிட்ட தெய்வீக சம்பத்துல நிறைஞ்சிருக்குது. இப்போ அவன் எந்த நிலையில இருப்பான்? குணங்கள்லாம் இருக்குது, இதான் குணம்னு சொல்லிட்டோம். அவனுடைய வாழ்க்கை நிலையில அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு தான் இந்த ஸ்லோகம். விசுத்த சத்வசிய, பரிசுத்தமான சத்தத்தின் குணாக இயல்புகள் என்னென்னா பிரசாதக.
பிரசாதகனா இந்த இடத்துல மனத்தெளிவோடு இருக்கிறான். மனத்தெளிவுன்னா இந்த இடத்துல என்னது? மனதுல என்னெல்லாம் நிகழும்? பொதுவா 6 விதமான விகாரங்கள் வருமா வராதா? விகாரங்கள் 6 விதமான. அந்த விகாரங்கள்லாம் யாருடையது? மனதினுடையது. அந்த விகாரங்கள் எதனால ஏற்படுது? ராகத்வேஷத்தினால ஏற்படுது. இப்ப இவன் இந்த சத்துவ குணத்துல இருக்கிறவன் எப்படிப்பட்டவன்? தன்னை யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் உடையவன். குரு கிட்ட வந்து நின்று தன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டவன். அப்போ அவனை பொறுத்த வரைக்கும் தான் இந்த மனம் இல்லைன்னு தெரிஞ்சவன். அப்புறம் இங்க இருக்கக்கூடிய இந்த ஜெகத் மொத்தமுமே உண்மையல்ல, மித்யான்னு தெரிஞ்சவன். இப்ப இது எல்லாமே அவனுக்கு விஷயப்பற்றில இருந்து விடுதலை கொடுத்துருது இல்லையா, இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுனால. அப்போ அவனுடைய மனம் ஆசையினால எழுச்சி பெறுமா? துக்கத்தினால துக்கம் அடையுமா? ஒன்று நிறைவேறலன்னு தானே துக்கம் வரப்போகுது. அவன் ஆசையே அவன்கிட்ட எழலன்னும் போது அவனுக்கு துக்கம் எங்கேருந்து வரப்போகுது? அப்போ அவன்கிட்ட அந்த மனம் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக இருக்கும். பிரசாத நிலை. ஸ்வாத்மானுபூதி, ஸ்வ ஆத்ம அனுபூதி. ஸ்வனா தன்னை தான் அறிந்து இருக்கக்கூடிய நிலை. இப்போ நம்ம அபரோக்ஷ அனுபூதின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அபரோக்ஷ அனுபூதினா என்ன? அபரோக்ஷ அனுபூதினா என்ன? தன்னை வந்து அறியறதுக்கு இன்னொரு கருவி துணை தேவையில்லை இல்லைங்க. இப்போ நான் இப்போ உங்களெல்லாம் பார்க்கணும்னா இந்த கண்ணு தேவைப்படுது. ஆனால் என்ன நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது துணை தேவையா? அப்போ என்னை நான் தெரிந்து கொள்வதற்கு எனக்கு வேறு எந்த துணையும் தேவையில்லைங்கிற அந்த அறிதல் தன்மையை தான் நம்ம அனுபூதி நிலை, அபரோக்ஷ அனுபூதின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி தன்னை தான் அறிந்து நிற்கக்கூடிய நிலையில் அவன் இருப்பான். அதான் ஸ்வாத்ம அனுபூதிகி. பரமா பிரசாந்திகி. பிரசாந்தம் அப்படின்னா அமைதி. சாந்தம்னா என்ன? அமைதி. பிரசாந்தம் அப்படின்னா இங்கேயும் பாருங்க, ரொம்ப மேலான ஒரு அமைதி நிலையில். பரமா பிரசாந்தம்னா ரொம்ப மேலான அமைதியான சாந்தமான நிலையில இருக்கிறான். ஏன் அவன்கிட்ட அந்த சாந்தம் நிலைச்சிருக்குது? தன்னை தவிர இங்க எதுவுமே இல்லை. தன்னை டிஸ்டர்ப் பண்றதுக்கு இங்க ஏதாவது இருக்குதா? அப்படிங்கிற தெளிவில் இருக்கும்போது அவனுக்கு சஞ்சலம்ங்கிற நிலையே இல்லை, சலனம்ங்கிற நிலையே இல்லை. அப்ப அவன் இயல்புலேயே எந்த நிலையில இருப்பான்? இப்போ சாந்தம்ங்கிற நிலை. அவனுடைய இயல்பு நிலையில அவன் இருக்க, நிஜானந்தத்துல அவன் இருக்கிறான். திருப்தி. திருப்தினா மன நிறைவுன்னு சொல்லுவோம். ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு மனுஷன் வந்து துக்கப்படுறதுக்கு காரணம் அவன் தன்னை குறைவுடையவனாக நினைக்கிறது. இதை அனுபவிக்கணுங்கிற குறை இருக்குது, அதனால அவன் ஏதோ ஒரு காரியம் செய்யறான். அது நிறைவேறிச்சுன்னா கொஞ்சம் நிறைவு ஏற்படுது, இல்லைன்னா குறைவு ஏற்பட்டு போகுது. சரி, அது நிறைவு ஏற்பட்டுச்சு, அதோட முடிஞ்சிச்சான்னு கேட்டா இப்படி நிறைவுக்கு குறைவு இல்லாம இருக்குதுங்க. அந்த நிறைவு தற்காலிகமானதாக தான் படுது. அதனாலதான் அவன் என்ன பண்றான்? நிரந்தரமான ஒரு மன நிறைவு வேணும். அது என்ன நிரந்தரமான மனநிறைவு? நிரந்தரமான நித்தியமான மனநிறைவு. அது எதனால ஏற்படும்? தான் தான் அந்த நித்தியமானவன், தான் தான் அந்த நித்தியமானவன், நித்திய சொரூபம் தான், என்னுடைய சொரூபமே நித்தியம் அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கும் போது தன்னுடைய சொரூபம் எதுன்னு பார்க்கும்போது சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்றோம். சத்து சித்து அனந்தம். அனந்தம்னா என்ன அர்த்தம்? அளவில்லாத நிலை. அந்த தான் அளவில்லாத அந்த நிலை இந்த மனதுல நிறைஞ்சு நிற்கும் போது அதுக்கு பேர் என்ன? மன நிறைவு. தான் அளவில்லாதவன் பூரணம்னு தெரிஞ்சுக்கிட்டா, தான் வந்து முழுமையானவன்னு தெரிஞ்சுக்கிட்டா, தங்கிட்ட குறையே இல்லைன்னு தெரிஞ்சுட்டா, அப்ப அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? நிறைவானவனா தான் இருக்கான். அதுதானே இந்த மனசுல இப்ப இருக்க போகுது. அப்ப அவன் பூரண மன நிறைவுல இருப்பான். அதுதான் திருப்திகி. பிரகர்ஷக. பிரகர்ஷகன்னு நம்ம ஏதோ புதுசா ஒரு பிரகாசம். ஒருத்தர் முகத்தை பார்த்தாலே அகத்தின் அழகு. அப்ப பிரகாசம். அப்போ ஏற்கனவே மனநிறைவோடு இருக்கிறான், மேலான அமைதியோடு இருக்கிறான், ரொம்ப தன்னைத்தான் அறிந்து அந்த இன்பத்துல இருக்கிறான். அப்படின்னும் போது அவன் முகம் எப்படி இருக்கும்? இப்போ அதுதான். அப்போ அவன் எப்போதும் அந்த முகத்துல ஒரு சந்தோஷம், சாந்தி எப்போதும் நல்லா தெரியும். அதான் பிரகர்ஷக அப்படின்றாங்க. பரமாத்ம நிஷ்டா. நிஷ்டா அப்படின்னா நிலையா நிற்கிறது. பரமாத்மானா ஆத்மானா நான், பரமாத்மானா பரமன்னா மேலான. பிரம்மனும் தனியா ஒண்ணு கிடையாது, நான் தான் அது. அப்போ ஆத்மானா நான், பரமாத்மானா மேலான அந்த ஆத்மாவாகத்தான் நான் இருக்கிறேனுங்கிற அந்த ஒரு பாவத்திலேயே அவன் எப்போதும் இருக்கிறான். அதான் பரமாத்ம நிஷ்டாக. யயா இவற்றால்
சதானந்த ரசம். சதா ஆனந்த ரசம். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியவன் நிலை எப்போதும் அவன் எப்படி இருப்பான்? அவனுடைய நிலை எப்படி இருக்கும்? ஆனந்தமாக தான் இருக்கும். அதுதான் வந்து அவர் என்ன சொல்றாங்க, எப்பொழுதும் இன்ப ரசத்தை பருகியவாறு இருப்பான். சம்ருச்சதி அடைந்து அனுபவிக்கிறான். சம்னா பொதுவாக நன்றாக, ருச்சதி நன்றாக அடைந்து அனுபவிக்கிறான், ருசிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்போ பாருங்க, ஒரு சத்துவகுணம் மேலோங்கி ஞானத்தை பெற்றவனுடைய நிலை எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் உங்களோட நிலை தான். நீங்க எல்லாமே ஞானம் அடைஞ்சவங்க தான். அதனால இந்த நிலையில தான் நீங்களாம் இருக்கிறீங்க. இப்போ சதானந்த ரசம் அப்படிங்கிறது சாதனம் பயிலக்கூடிய நிலையில அவங்க பிரயத்தனப்பட்டு தான் அப்பப்போ நம்ம உட்காந்து தியானம் பண்ணி நான் வந்து இந்த ஆனந்த நிலையில நான் இருக்கிறேன் அப்படின்னு அவங்க வந்து பிரயத்தனத்தில் படுவாங்க. ஆனால் இந்த ஞானம் அடைஞ்ச நிலையில, தான் பூரணமானவன்னு தெரிஞ்ச நிலையில அவனுடைய இயல்பே அதுவாக தான் இருக்கும். அவன் இனி அடையணும்னு அவசியம் இல்லை. தானே அதுன்னு தெரிஞ்சிட்டதால அவனுக்கு அடைய வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் சதானந்த ரசம். எப்போதும் அவன் அந்த நிலையிலே தான் இருக்கிறான். அவனை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. எவ்வளோ பாருங்க, அவன் நல்ல அமைதி, ஆனந்தம், சுத்த சத்துவ நிலையில் எந்த முயற்சியும் இன்றி, முயற்சியே இல்லாமல் அவன் நிஜானந்தத்தில் இருக்கிறான். அதுதான் வந்து நம்ம பொதுவாக சகஜ சமாதின்னு சொல்லுவோம். அவன் விழிப்பு நிலையில் எல்லார போலையும் பேசிட்டு தான் இருப்பான், எல்லார போலையும் எல்லா கர்மங்களையும் ஈடுபட்டு இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் அவன் உள்ளுக்குள்ள சமாதி அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய இந்த அத்தனை நிலை. சமாதினா சமாஹித புத்தி. செய்கிறவன் ஒருத்தன், அனுபவிக்கிறவன் ஒருத்தன், அப்புறம் அனுபவிக்கப்படும் பொருள் ஒன்று அப்படின்னு அந்த வேறுபாடுகள் எல்லாம் இல்லாமல் இரண்டற்ற நிலையில் இருக்கக்கூடிய பிரம்மன் தான் நான் அப்படிங்கிறத தெரிஞ்சவன். அப்போ இந்த இடத்துல சுத்த சத்துவம் அப்படின்னு ஒன்று சொல்றோம். சுத்த சத்துவம்னா என்ன? ரஜோகுணமும் தமோகுணமும் நீங்கின நிலை. அதான் விசுத்த சத்துவசியன்னு ஒரு ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லையா? விசுத்த அப்படின்னா சுத்தமான சத்துவம்னா என்ன அர்த்தம்? அவங்ககிட்ட தமோகுணமும் இல்லை, இப்போ ரஜோகுணமும் இல்லை. யாருக்கிட்ட இருக்குது அதெல்லாம்? அவன் தான் இயங்குறான், சாப்பிட்றான், மற்றவங்க போல குளிக்கிறான், தூங்குறான், ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச வேலைகள்லாம் செய்கிறான். அப்போ உண்மையிலே அந்த குணங்கள் இல்லாமல் எப்படி போவோம் அவன்கிட்ட? அப்போ இந்த குணங்கள் இருக்கிறதால தான் அப்போ அவங்கிட்ட இருக்குதா? அதுதான் விஷயம். அந்த சுத்த சத்துவங்கிற நிலையில அவனை பொறுத்த வரைக்கும் செயல்படுறது எது? அவன் கர்த்தாவும் கிடையாது, போக்தாவும் கிடையாது. இதெல்லாம் வந்து சரீர சம்பந்த விஷயங்கள்னு தெளிவா இருக்கலாம். அதுதான் அந்த நிலையை தான் நம்ம அப்படி சொல்றோம். பாருங்க, இந்த நிலையை கேட்கும் போதே நமக்கு எவ்வளோ ஒரு நம்ம அப்படிதான் இருக்கிறோம். அப்போ இந்த சத்துவ குணம்ங்கிற அந்த குணம் வந்து நமக்கு இங்க இந்த உடல்ல நம்ம பிராரத்த படி வந்திருக்கிற நிலையில இங்க வாழும்போது ஒரு ஜீவன் முக்தருடைய நிலை சத்துவம் மேலோங்கின நிலை, சத்துவத்துல மாத்திரமா இருக்கக்கூடிய நிலை. அதை தான் இப்ப நம்ம அழகா பார்த்தோம். சரி, இனி அடுத்து வந்து காரண சரீரம் போயிடலாம். இப்ப நம்ம இது வரைக்கும் என்னென்ன சரீரம் பார்த்துருக்குறோம்? ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம். காரண சரீரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி மாயாவை பத்தி பார்த்தோம். மாயாவை பத்தி வரும்போது அதுல ஒன்னொன்னும் நம்ம விளக்கமா பார்த்துட்டு வரும்போது திரிகுணாத்மிகான்னு சொல்லக்கூடியது தான் 3 குணங்களை பார்த்தோம். இப்ப பார்த்து முடிச்சு இது எல்லாத்தையும் சேர்த்து இதான்ப்பா காரண சரீரம்னு சொல்லக்கூடிய நேரம் வந்துச்சு. அதனால அதுக்கான ஸ்லோகத்துக்கு வந்திருக்கிறோம். எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்த சொல்லும் போது அதனுடைய டீட்டெயில்ஸை முதல்ல நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதுதான் அது அப்படின்னு சொல்லிட்டோம்னா நல்லா புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதுக்காக நமக்கு நம்முடைய ஆச்சாரியர் வந்து அந்த மாதிரி அழகா நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவ்யக்தம் ஏத திரிகுணைர் நிருக்தம் தத் காரணம் நாம சரீராத்மனஹ சுஷுத்திரேதஸ்ய விபக்தய அவஸ்தா பிரலீன சர்வேந்திரிய புத்தி விருத்திஹி. இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் என்னன்னா, முக்குணங்களால் நிரூபிக்கப்பட்ட இந்த அவ்யக்தம் எதுவோ அது ஜீவனுக்கு காரண சரீரம் என பெயர் பெறுகிறது. எல்லா இந்திரிய செயல்களும் புத்தி விருத்தியும் ஒடுங்கிய துயில் இதனுடைய தனிப்பட்ட அனுபவ நிலை. இப்போ நம்ம வந்து நனவு நிலையில நம்ம கிட்ட வந்து சூட்சும சரீரம், ஸ்தூல சரீரம் ரெண்டும் கலந்து தான் இருக்குது. அது எப்படின்னா, இந்த ஸ்தூல சரீரம் நனவு நிலையில் நமக்கு தெரியுது. அப்புறம் நம்ம கிட்ட மனம் புத்தி எல்லாம் செயல்படுது இல்லையா? மனம் புத்தி எல்லாம் சூட்சும சரீரத்தை சார்ந்தது.
அப்போ நனவு நிலையில் நம்மக்கிட்ட ஸ்தூல சரீரமும் இருக்குது, சூட்சும சரீரமும் இருக்குது. இது நனவு நிலையில். இப்போ கனவு நிலையில் இந்த ஸ்தூல சரீரம் இருக்குதா? இல்லை. அப்போ சூட்சும சரீரம் மாத்திரம்தான் இருக்குது. சரி, அப்போ தூக்க நிலையில என்ன இருந்திருக்கும்? இது ரெண்டும் வெளிப்படாத நிலை தானே. அது அந்த வெளிப்படாத நிலை அப்படிங்கிறதுக்கு சமஸ்கிருதத்தில் அவ்யக்தம்னு சொல்றோம். அந்த அவ்யக்த நிலையில இருக்கக்கூடிய இந்த சூக்ஷ்ம ஸ்தூல சரீரத்தை தான் காரண சரீரம் அப்படின்னு சொல்றோம். இதுதான் இந்த 3 குணங்களினால தோன்றி இருக்கக்கூடிய இந்த சூக்ஷ்ம இந்த ஸ்தூல சரீரங்கள் எல்லாம் வித்து வடிவில ஒடுங்கி இருக்கக்கூடிய, லயமடைஞ்சு இருக்கக்கூடிய நிலையை தான் காரண சரீரம் அப்படின்னு சொல்றோம். திரிகுணை நிருத்தம், முக்குணங்களால் நிரூபிக்கப்பட்ட ஏதத் அவ்யக்தம். இந்த அவ்யக்தம் எதுவோ, அவ்யக்தம்னா வெளிப்படாத ஒடுங்கி இருக்கக்கூடிய நிலை. தத் அது ஆத்மனாக ஜீவனுக்கு காரணம் நாம சரீரம், காரண சரீரம் என பெயர் பெறுகிறது. பிரலீன சர்வேந்திரிய புத்தி விருத்தி. அப்போ அந்த சர்வேந்திரியன எல்லா இந்திரியங்களும், புத்தி, நம்மக்கிட்ட புத்திங்கிற விருத்தியும் இருக்குது. இது எல்லாமே ஒடுங்கி இருக்குது இல்லையா? இப்போ தூக்கத்துல ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது. சூட்சும சரீரமும் கிடையாது, இந்த இந்திரியங்களும் எதுவும் செயல்படுறது கிடையாது. அந்த நிலையை சுஷுப்தி அப்படின்னு சொல்றோம். ஏதஸ்ய இதனுடைய விபக்தி அவஸ்தா, இது ஒரு தனிப்பட்ட அனுபவ நிலை. தூக்கங்கிறது ஒரு தனிப்பட்ட அனுபவ நிலை. அதனுடைய நிலையில ஒரு ஜீவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, அவனுடைய சூட்சும ஸ்தூல சரீரங்கள் எல்லாம் வித்து வடிவில் வெளிப்படாத நிலையில இருக்குது. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்? அவ்யக்தம்னு சொல்றோம். அப்ப காரண சரீரம் அப்படின்னாலே நம்ம எந்த வேர்டு சொல்லலாம்? அவ்யக்தம். இப்ப நம்ம ரஜோகுணத்துல இப்போ நம்ம சத்துவ குணத்தை பத்தி பேசும்போது ஒரே வார்த்தை சொன்னோம், விசுத்தம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ நம்ம காரண சரீரத்தை சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? அவ்யக்தம். அப்போ இப்போ இந்த நம்ம கிட்ட பொதுவா இந்த காரண சரீரத்துல இருக்கக்கூடிய நிலையில, தூக்கம்ங்கிற நிலையில நமக்கு என்ன அனுபவம் இருக்குது? நமக்கு அந்த தூக்கத்துல ஏதாவது தெரியுதா? எதுவும் தெரியல. நம்ம பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எனக்கு தெரியலங்கிற அந்த ஒரு அனுபவத்தை தவிர வேற ஏதாவது இருக்குதா? ஆனா ஆனந்தமா இருக்கிறேன்னு தெரியுது. ஆனா எனக்கு நான் யாரு என்ன ஏதுன்னு ஒன்றும் அறியாமைங்கிற நிலையை தவிர வேற எதுவும் இல்லை. இப்போ இதுல நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த அறியாமைங்கிறது 3 நிலையிலும் இருக்குது. ஆனா புத்திங்கிற அந்த அறிவு செயல்படக்கூடிய, அறிவு விருத்திகத ஞானம் இருக்கு இல்லையா, புத்தி, அது ஸ்தூல தேகத்திலையும், அதாவது நனவு நிலையிலையும் கனவு நிலையிலையும் மட்டும்தான் இருக்குது. காரண நிலையில, அதாவது தூக்க நிலையில புத்தியினுடைய விருத்தியே இல்லை. பொதுவா அறியாமைங்கிறது 3 நிலையிலையுமே இருக்குது. என்னென்ன நிலை? காரண சரீரமாகிய தூக்க நிலையிலையும், சூட்சும சரீரமாகிய கனவு நிலையிலையும், ஜாகிரத நிலையில சூட்சமும் ஸ்தூலமும் இருந்து செயல்படக்கூடிய நிலை. இது 3 நிலையில நமக்கு அறியாம இருக்குது இல்லையா? ஆனா புத்தி என்ன, எதனுடைய தொடர்புடையது? புத்தி எதனுடைய தொடர்புடையது? மனம் எதோட தொடர்புடையது? புத்தி எதோட தொடர்புடையது? நல்லா சொல்லுங்க. புத்திங்கிறது அறிவு சம்பந்தப்பட்டது இல்லையா? மனம்ங்கிறது உணர்வு சம்பந்தப்பட்டது. நம்ம அறியாமை இருக்குது. ஆனா அந்த புத்தியினுடைய வியாபாரம், புத்தியினுடைய அந்த செயல்பாடு கனவுலையும் இருக்குது, நனவுலையும் இருக்குது. ஆனா தூக்கத்துல இல்லை. அறியாமை முழுமையா நம்மள மூடி இருக்குது. அதைத்தான் அப்படி சொல்றாங்க. அப்போ அது ஒரு தனிப்பட்ட நிலை. இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அது ஒரு தனிப்பட்ட நிலை. அங்க நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த சூட்சும சரீரமோ ஸ்தூல சரீரமோ எந்த விதத்திலும் செயல்பாட்டுக்கே வரல, ஒடுங்கி இருக்கக்கூடிய நிலை. அதுதான் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அவ்யக்தம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்த சரீரம் சர்வ பிரகார பிரமீதி பிரசாந்தி பீஜாத் மன வஸ்திர் ஏவ புத்தேஹி புத்தேஹே சுஷுத்திரேதஸ்ய கில பிரதீதிஹி கிஞ்சின்ன வேதம் இதி ஜகத் பிரசித்தே தேஹே. இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள், எல்லா வகையான உணர்வின் ஒழிவும்
புத்தியின் விதை வடிவான நிலையுமே துயில். இதனுடைய அடையாளமோ எனின் நான் ஒரு சிறிதும் அறியவில்லை என்பதாகும். இது உலகில் அனைவரும் அனுபவித்து அறிவதே. இப்போ சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்ம சகஜீவர்கள் எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்குது. எந்த அனுபவம்? நம்மக்கிட்ட கனவு நிலையிலையும் விழிப்பு நிலையிலையும் புத்தியுடைய அந்த அறிவு விருத்திங்கிற நிலை இருக்குது. ஆனால் தூக்கத்தில் அந்த விருத்தி இல்லாத நிலை, விருத்தி ஒடுங்கின நிலை, அதை வித்துன்னு வச்சுக்கலாம். அந்த விருத்தி ஆகுது இல்லையா, விருத்தி ஒடுங்கிறதுலேருந்து வெளியில் வர்றத வியக்தம் அவ்வியக்தம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் விதை விதை வடிவில் இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆலமரம் விதை வடிவில் இருக்குது. விதையை பிளந்து பார்த்தா ஆலமரம் இருக்குமா? இருக்காது. ஆலமரம் விதைக்குள்ள அடங்குமா? இருக்காது. இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, வெளிப்பட்டு இருக்கக்கூடிய நிலை வெளிப்படாத நிலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த புத்தி விருத்தியாகக்கூடிய நிலையில் கனவு நனவுங்கிறது வருது. புத்தி விருத்தியாகாமல் ஒடுங்கி இருக்கக்கூடிய நிலை தான் தூக்கம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே என்ன அடையாளம்னா, நான் எதையுமே அறியவில்லை அப்படிங்கிற ஒரு அனுபவம் மட்டும்தான் எல்லாருக்குமே இருக்குது. தூக்கத்தில் என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டால் ஒன்றும் தெரியாதில்லை, தெரியவே இல்லை, எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரில, நல்லா தூங்கிட்டேன், எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரில. எப்படி இருந்தது? நல்லா சுகமாக இருந்தது. அந்த ஆனந்தம்ங்கிற ஒரு அனுபவத்தை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியல. அது கூட வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. தூங்கும்போது எனக்கு தெரிஞ்சுதா? இல்லை. அப்போ பாருங்க, அந்த அந்த தனிப்பட்ட நிலைன்னு ஏன் அதை சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல நமக்கு இந்த புத்தி முழுக்க, புத்தி மனம் எல்லாமே ஒடுங்கின நிலையில் இருக்கிறதுனால அப்படி இருக்குது. அப்போது இந்த காரண சரீரம் அப்படிங்கிற நிலையிலிருந்து வெளிப்பட்டுச்சுன்னா சூக்ஷ்மமாகவும் அதுக்கப்புறம் ஸ்தூலமாகவும் வருது. ஒடுங்கின நிலையே அவ்வியக்தம். ஏற்கனவே இந்த அவ்வியக்தம்ங்கிற வார்த்தையை எதை நம்ம விளக்கி இருக்கிறோம்? மாயா நிரூபணம்ங்கிற ஒரு ஸ்லோகத்தில் இந்த மாயாவை நம்ம சொல்லும் போதே வியக்தம் அவ்வியக்தம், வெளிப்பட்டதுன்னா ஜகத்து, வெளிப்படலைன்னா மாயா தன்னிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அப்போ நீங்கள் மாயாவையும் காரண சரீரத்தையும் ஒப்பிட்டு பார்த்துக்கலாம். இது எல்லாமே நினைவுகளாக ஒடுங்கி இருந்ததுன்னாக்கா அதை காரண சரீரம்னும், அதெல்லாம் வியக்தமாக வெளிப்பட்டுச்சுன்னாக்கா அதை நம்ம ஸ்தூல சூட்சும சரீரங்களாகவும் நம்ம பார்க்குறோம். இப்போது நம்ம ஒட்டுமொத்தமாக 3 சரீரங்களையும் பார்த்தாச்சு. இதெல்லாம் எங்கே தொடங்குச்சுன்னா, நமக்கு ஆச்சாரியர் அனாத்மாவை விளக்கம் சொல்ல ஆரம்பித்தார். அனாத்மாவை விளக்கம் சொல்லும்போது எது நான் அல்ல, அனாத்மானா நான் அல்லாதது எது அப்படின்னும் போது முதல்ல இந்த ஸ்தூல தேகத்தை, பிறகு சூட்சும தேகத்தை, இப்போ காரண தேகத்தையும் சொல்லிட்டார். இப்போ இது எல்லாம் முடிஞ்சிச்சா? இது எதுவுமே நான் அல்ல. இதை தான் அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். நான் அல்லங்கிறத அவர் சொல்லி அனாத்மாவினுடைய விளக்கங்களை முடிச்சுட்டு ஆத்ம விசாரத்துக்கு போவார். அது நம்ம இனி அடுத்த விளக்க உரையில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.